ஹாய் எவ்ரிவான், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு பொள்ளாச்சி நம்ம வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு கேக் ரெசிபி தாங்க பண்ண போகிறோம். இது குயிக்காக ரெடி பண்ணிடலாம். கேக்கே செய்ய தெரியாதவங்க கூட இந்த கேக்கு வந்து ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக பர்ஃபெக்டாக வரும். நான் சொன்ன அளவுகளையும் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க அது எப்படி ரெடி பண்ணலாங்கிறது வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நல்லா சூடாக இருக்கிற தண்ணி வந்து ஒரு பவுலில் எடுத்துருக்குங்க. அதுக்கு மேலே ஒரு பவுலில் வந்து அன்சால்டட் பட்டர் வந்து எடுத்துருக்கிறேன் 100 கிராம் அளவு. இது கூடிய டார்க் சாக்லேட் அண்ட் மில்க் சாக்லேட்டும் நல்லா ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி 100 கிராம் அளவு நான் எடுத்திருக்கேன். அது வந்து இது கூடயே ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா அந்த ஹீட்லேயே வந்து நல்லா மெல்ட் ஆயிரும். இது நல்லா மெல்ட் ஆகட்டும். பாருங்கள், நல்லாவே மெல்ட் ஆயிருச்சு. இந்த அளவு மெல்ட் ஆன பிற்பாடி 1/4 கப் அளவு நான் ஆயில் எடுத்துருக்கிறேன். நான் எடுத்திருக்க ஆயில் வந்து சன்ஃப்ளவர் ஆயில் தான் எடுத்துருக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ இது வந்து கொஞ்சம் ஓரமாக இருக்கட்டும். இப்போ வந்து மாவெல்லாம் சலிச்சு எடுத்துக்கலாம். இன்றைக்கி வந்து நான் எடுத்துருக்கிறது 1 கப் அளவு மைதா மாவு எடுத்துருக்கிறேன். இது கூடயே 1/2 கப் அளவு கொக்கோ பவுட்ரு எடுத்துக்கலாம். நல்லா டார்க் கொக்கோ பவுட்ரு எடுத்துக்கோங்க. இது கூடயே 1/4 டீஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடரை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா சலிச்சுக்குங்க. ஒரு பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்து நல்லா சலிச்சுக்குங்க. பாருங்கள், நல்லா சலிச்சாச்சு. இந்த ஸ்டேஜில் 1/2 கப் அளவு நான் பவுடர் சுகர் எடுத்துருக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இன்னொரு பவுலில் வந்து 2 முட்டை எடுத்துருக்கிறேன். இதை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து விஸ்க் வச்சு தான் நல்லா பீட் பண்ண போகிறேன். நல்லா பீட் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து மில்க் பண்ணி வச்சுருந்த அந்த சாக்லேட்டை வந்து நம்ம ஊற்றிக்கலாம். இதையும் நல்லா பீட் பண்ணிக்கிங்க. இப்போ நல்லா பீட் பண்ணியாச்சு. இப்போ சலிச்சு வச்சு இந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தி கட் அண்ட் ஃபுல் மெத்தடில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். முட்டையை வந்து எவ்வளோ தூரம் பீட் பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரம் வந்து கேக்கு நல்லா சாஃப்டாக வருங்க. இப்போ மாவு போட்டு நல்லா கட் அண்ட் ஃபுல் மெத்தடில் வந்து நல்லா பீட் பண்ணிக்கிங்க. கட் அண்ட் ஃபுல் மெத்தட்னால் ஒன் சைடே வந்து பீட் பண்ணணும். இப்போ நல்லா கலந்து விட்டு மிக்ஸ் பண்ணுவோம்ல, அந்தமாரி மிக்ஸ் பண்ணக்கூடாது. இப்போது மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது கண்டென்ஸ் மில்க் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவு நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நான் 1/4 கப் அளவு நான் பால் எடுத்திருக்கேன். வெது வெதுப்பான இருக்கிற பால் எடுத்துக்கலாம். இப்போ அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. பாருங்கள், நல்லாவே மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த பக்குவத்தில் இருக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இது கரெக்டான பக்குவம். 6 இன்ச்சு டின்னில் வந்து நல்லா எண்ணெய் தடவி பட்டர் ஷீட் போட்டு நான் வச்சுருக்கிறேன். இப்போ அதில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த பேட்டரை வந்து நம்ம ஊற்றிக்கலாம். அதுக்கு முன்னாடி இது செய்கிறதுக்கு முன்னாடியே 10 நிமிஷம் வந்து ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் அவனை. இப்போ இதை நல்லா டேப் பண்ணிக்கிங்க. ஒரு ஸ்டிக்கு வச்சு இப்படி இந்த மாதிரி பண்ணிக்கிங்க. உள்ளே ஏர் பபிள்ஸ் இருந்தால் எல்லாம் ரிலீஸ் ஆயிரும், அதனால தான். இப்போ இதுக்கு மேலே வந்து சாக்லேட் நம்ம வச்சுக்கலாம். உங்கள்கிட்ட சாக்லேட் இல்லை, நட்ஸ் இருந்தாலும் கூட நட்ஸ் போட்டுக்கோங்க. நான் மேலாக தான் வச்சுருக்கிறேன். மெல்ட் ஆகிற மாரினா உள்ளே தள்ளி நல்லா அழுத்தம் கொடுத்து வச்சிங்கன்னா நல்லா மெல்ட் ஆகி வந்துடும். இப்போ அவன் வந்து ஃப்ரீ ஹீட் முடித்து நம்ம எடுத்துடலாம். இப்போ வந்து உள்ளே வச்சுருங்க. 180 டிகிரி செல்சியஸில் வந்து கீழே மேலே வந்து வச்சுக்கோங்க. 25 நிமிஷம் நான் வச்சுருக்கிறேன். இதை நல்லா பேக் ஆகட்டும், வெயிட் பண்ணலாம். இப்போ நல்லா பேக் ஆயிடுச்சு. எனக்கு சரியாக வந்து 25 நிமிஷம் வச்சுருந்தேன். இப்போ ஓரத்தில் இருக்க பட்டர் ஷீட்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம். நல்லா சாஃப்டாகவே வந்திருக்குங்க. இதே வந்து நீங்கள் பாத்திரத்தில் வைக்கிற மாரினா 40 நிமிஷம் வச்சுக்கோங்க. 40 நிமிஷம் இருந்து 45 நிமிஷம் வைக்கலாம். இப்போ வந்து நல்லா கட் பண்ணிடுங்க. லைட்டாக வெது வெதுப்பாக இருக்கும்போதே நல்லா கட் பண்ணிக்கிங்க.
எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள். கட் பண்ணும்போதே அவ்வளோ சாஃப்டாக இருந்தது. நான் சொன்ன அளவுகளையே நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக கேக்கு பர்ஃபெக்டாக வரும். பாருங்கள் கேக் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருந்தா மறக்காமல் பொள்ளாச்சி நம்ம வீட்டு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.